வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் உணர்வால் உலகத்தை உணரும் தனிச்சிறப்பு கொண்டவர்கள். மற்றவர்கள் வார்த்தைகளால் புரிந்து கொள்வதை மீனம் ராசிக்காரர்கள் மனதாலே உணர்ந்து விடுவார்கள். கருணை, அன்பு, தியாகம், மன்னிப்பு ஆகியவை இவர்களின் இயல்பான குணங்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் அமைதியாக தாங்கிக் கொள்வது இவர்களுக்கே உரிய உயர்ந்த பண்பு. வாழ்க்கை இவர்களை பலமுறை சோதித்தாலும் இறுதியில் மிகப்பெரிய பரிசுடன் உயர்வது மீனம் ராசியின் சிறப்பு. மீனம் ராசிக்காரர்களின் பணயோகம் உடனடியாக வெடித்து வெளிப்படாது. ஆனால் அது ஒரு முறை செயல்படத் தொடங்கினால் நிலைத்த செல்வமாக மாறும். பிறருக்காக அதிகம் செலவழித்தால் பணம் தங்காமல் போன காலங்கள் இருந்தாலும் இப்போது அந்த நிலை மாறுகிறது. உங்களுக்கான வருமானம் உங்களை தேடி வரும். பழைய உதவிகள், செய்த நல்ல காரியங்கள், கொடுத்த தியாகங்கள் இவை அனைத்தும் பணமாகவும் வாய்ப்பாகவும் திரும்பி வரும் காலம் இது. எனக்கே இது நடக்குமா என்று நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கை உங்களை உயர்த்தும். மீனம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது வெறும் சொத்தல்ல, அது மன நிம்மதியின் அடையாளம். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த வீடு வாங்கும் கனவு இப்போது நனவாகும் சூழல் உருவாகிறது. தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கும். சரியான இடம், சரியான விலை, சரியான நேரம் அனைத்தும் ஒரே நேரத்தில் கூடும். அந்த வீட்டில் நுழையும் நாளே குடும்ப வாழ்க்கை புதிய அத்தியாயமாக மாறும். இது வெறும் வீடு வாங்கும் யோகம் அல்ல, வாழ்க்கை நிலை பெறும் யோகம். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வாகன யோகம் முன்னேற்றத்தின் அறிகுறியாகவே அமைகிறது. புதிய வாகனம் உங்கள் வசதியை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கைகளையும் சமூக மரியாதைகளையும் உயர்த்தும். பயண சிரமங்கள் குறையும். வேலை, குடும்பம், பொறுப்புகள் அனைத்தையும் சுலபமாக சமாளிக்க முடியும். அந்த வாகனம் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதைகளையும் புதிய வாய்ப்புகளையும் திறந்துவிடும். மீனம் ராசிக்காரர்கள் பணத்திற்காக மட்டும் வேலை செய்பவர்கள் அல்ல, மன நிறைவுக்காகவும் வேலை செய்பவர்கள். சேவை சார்ந்த துறைகள், மருத்துவம், கலை, இசை, ஆலோசனை, ஆன்மீகம், கல்வி, சமூக சேவை போன்றவற்றில் மிகுந்த வெற்றி காண்பார்கள். நீங்கள் செய்கிற வேலை மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போது வாழ்க்கை உங்களுக்கு பெரிய உயர்வுகளையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் தரும். வேலை இடத்தில் மதிப்பு, மரியாதை, நம்பிக்கை அனைத்தும் கூடும். மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக தங்களை மறந்து வாழ்பவர்கள். அந்த தியாகம் பல நேரங்களில் புரியப்படாமல் போனாலும் இப்போது அதன் மதிப்பு வெளிப்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், மனக்கசப்புகள் மெதுவாக நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஒரு பாதுகாப்பான தூணாக பார்க்க தொடங்குவார்கள். குடும்பம் இனி உங்கள் பலமாக மாறும். மீனம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரணமானது அல்ல, அது ஆழமான உண்மையான தியாகம் கலந்த அன்பு. உங்களை உணர்ந்து கொள்ளும் துணை கிடைக்கும். திருமணம் தள்ளி போயிருந்தால் நல்ல முடிவு வரும். திருமணமானவர்களுக்கு உறவு மேலும் வலுப்படும். மனம் பேசாமல் இருந்தாலும் புரிந்து கொள்ளும் அன்பு வாழ்க்கையில் நிலைபெறும். மீனம் ராசி ஆன்மீக ராசி. தெய்வ அனுகூலம் இயல்பாகவே இவர்களுடன் பயணிக்கும். கடினமான நேரங்களில் கூட எதிர்பாராத உதவி, சரியான வழி, சரியான மனிதர் இவை அனைத்தும் தானாகவே வாழ்க்கையில் தோன்றும். சில நிகழ்வுகள் இது தெய்வ அருள் இல்லாமல் நடக்காது என்று உணர வைக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு மன வலிமைகளையும் யதார்த்தத்தையும் தரும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது நிரந்தரமல்ல, அது உயர்வுக்கான பயிற்சி. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வழி, ஒவ்வொரு இழப்பு, ஒவ்வொரு கண்ணீர் அனைத்தும் உங்களை வலிமையானவராக மாற்றியுள்ளது. இப்போது அந்த பயிற்சிக்கான பலன் கிடைக்கும் காலம். வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டம், கருணை, செல்வம், மன நிம்மதி அனைத்தும் ஒன்றாக கூடும் காலம். நீங்கள் இதுவரை கொடுத்ததை விட இனி வாழ்க்கை உங்களுக்கு பல மடங்கு திருப்தி தரும். அது மட்டுமில்லாமல் புதன் பலம் பெற்று 11 மற்றும் 12ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். தனது புத்திசாலித்தனத்தால் பணம், பொருள் ஈட்டுவீர்கள். வியாபார யுக்திகளை கையாளுவீர்கள். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், ஆன்லைன் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை தரும். கூட்டுத் தொழில்கள் செழிப்படையும். 6ஆம் வீட்டில் கேது இருப்பதால் திடீர் பணவரவுகள் உண்டாகும். புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும். பணியிடை மாற்றங்களால் மகிழ்ச்சிகள் கொள்வீர்கள். சுக்கிரன் 11 மற்றும் 12ஆம் இடங்களில் வலம் வருவதால் பெண்களால் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். புதிய வாகன யோகமும் சிலருக்கு புது வீடு கட்டும் யோகமும் உண்டாகும். 4ஆம் வீட்டில் குரு இருப்பதால் தொழில்களுக்காக புதிய முதலீடுகள் தவிர்க்கவும். வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இதேபோல் இந்த மாதம் சூரியன் பலம் பெற்று 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். இதனால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகும். விஐபிகளின் சந்திப்பும் உதவிகளும் கிடைக்கும். அதேபோல் பலத்துடன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் எதிரிகள் விலகுவார்கள். தொழில் போட்டிகள் குறையும். விளையாட்டுப் போட்டிகளில் சாதிப்பார்கள். சகோதரர்களிடம் நல்லிணக்கம் உண்டாகும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பண விவகாரங்களில் கவனம் தேவை. சுப விரயமாக வீடு கட்டுவது, நிலங்களில் முதலீடு செய்வது சிறப்பை தரும். தனியார் பைனான்ஸ் முதலீடுகள் தவிர்ப்பதும் நல்லது. ராசிக்குள் சனி பகவான் ஜென்ம சனியாக அமர்ந்திருப்பதால் உடலில் அடிக்கடி உபாதைகள் வரக்கூடும். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தவும்.
அதேபோல் இந்த மாதம் 3 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதற்காக வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் கோசாலைகளில் உள்ள பசுக்களுக்கு தீவனமும் வழங்கி வாருங்கள், நல்லதே நடக்கும். குறிப்பாக மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். விட்டுப்போன நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களை விட்டு போன விஷயங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். லாபங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். இது உங்களுக்கான நேரமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் அணிவகுத்து நிற்பதால் பெரிய லாபங்கள் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். தொழிலில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்க்காத முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் 10 மடங்கு உயர்வுகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு ஆர்டர்கள் குவியும். உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் அங்கீகாரம் கிடைக்கும். வாய்ப்புகளை தவறவிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். 7 சனி ஜென்மத்தில் உள்ளதால் உறவுகள் தொடர்பான விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். உடற்பயிற்சி செய்வது வருவது எல்லா விதத்திலும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் மாறும். தொடர்ச்சியாக இருக்கும் சந்தோஷங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ராகவேந்திரன் மந்திரத்தை சொல்வது தடைகளை தவிடுபொடியாக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு சுப விரய பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவியிடம் கோபத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது. சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. எந்த பயணங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வதும் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். துணை பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். மார்பகம், நெஞ்சகம், இதய பகுதி, கழுத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பல்வேறு வகையில் வருமானங்களை பெறுவீர்கள். சந்தோஷமும் பொருளாதாரமும் 90% நன்றாகவே இருக்கும். இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை குறிக்கும் வீட்டில் இந்த ராஜயோகம் உருவாகுவதால் பெரிய நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு, முதலீடுகள் மற்றும் வியாபாரத்தில் லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, அலுவலகத்தில் நல்ல மாற்றங்கள், பணி சுமை குறைந்து மன அழுத்தம் தளரும், திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும், தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும், வியாபாரிகளுக்கு பெரிய லாப யோகம். மேலும் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் பல வழிகளில் நன்மை பெறுவார்கள். உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் நிலைமை கணிசமாக மேம்படுவதற்கு முன்பு தங்கள் பணிகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காதல் உறவுகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது உங்கள் குடும்பத்தினரின் மனதை சற்று வருத்தப்பட வைக்கும். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சிகளையும் திருப்திகளையும் உணர்வார்கள். மாணவர்கள் தங்கள் கல்விசார் பலவீனங்களை களைந்து படிப்பில் சீரான முன்னேற்றம் காண கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் ஆரோக்கியம், நிதி, உறவுகள் மற்றும் கல்வி மீதான கவனத்தை வலியுறுத்துகிறது. ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது. நம்பிக்கை உருவாகப் போகிறது. தைரியம் உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். லாபஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் சனியின் வீட்டில் அமரும் போது நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய வேண்டுமோ அதை ஒன்றும் நினைத்து அதனை செய்து முடிப்பீர்கள். உடும்புப்பிடி என்று சொல்வது போல காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் பாராட்டத்தக்க வகையில் மாறுவார்கள். நிறைய பேர் வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இது நிச்சயம் நடக்கும். காதல் கைகூடும். பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நிறைய பேருக்கு பெரிய உதவிகளும் செய்வீர்கள். ஒரு சில இடங்களில் உங்கள் நண்பர்களே சிறு சிறு பிரச்சனைகளை செய்வீர்கள். ஆனால் அவை அனைத்தையும் சமாளித்து சரி செய்வீர்கள். இஷ்ட காரியம், இஷ்ட தெய்வத்தை சென்று பார்த்து வருவீர்கள். நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாம் ஜெயம் ஏற்படும். எந்த விஷயங்களை எப்படி செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் வெள்ளம் பெருகும். குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அனுக்கிரகம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள், குடும்பம் என அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். புசியாக இருக்கக்கூடிய காலகட்டம். சந்தோஷமும் பொருளாதாரமும் 90% நன்றாகவே இருக்கும். மேலும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் நிதி சார்ந்த சில முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கலாம். அண்டை வீட்டாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இதனால் உங்கள் வீட்டில் சுப காரியங்களில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்கள் பணம் பிறரிடம் சிக்கி இருந்தால் அது திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தொடர்பான கடினமான சூழல் மாறும். அதனால் வீட்டில் நம்ம வசதிகளும் ஆடம்பரமும் அதிகரிக்கும்.
அதேபோல் உத்தராயண காலம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை தரும். இந்த கிரக மாற்றம் பொருள் வசதிகள் மற்றும் செழிப்புக்கான வாய்ப்புகளை தருகிறது. புதிய வாகனங்கள் மற்றும் சொத்து போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கும் அவர்களின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கும் இந்த காலம் ஏற்றது. மேலும் குழந்தைகள் தொடர்பான நேர்மறையான செய்திகளை பெறுவார்கள். இது அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை தரும். காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த கட்டம் வெற்றிகளையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் தரும். இது அன்பு மற்றும் தோழமைக்கு ஒரு நிறைவான நேரமாக அமைகிறது. நிதி ரீதியாக எதிர்பாராத ஆதாயங்கள் அவர்களை தேடி வரக்கூடும். இது அவர்களின் சேமிப்பை அதிகரிக்கும் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த 6 மாதம் அவர்களுக்கு வசந்த காலமாகவே இருக்கும். அதாவது மீன ராசிக்காரர்கள் இந்த ராஜயோகத்தின் பெரும் நன்மைகளை அனுபவிப்பார்கள். அவர்களின் பொருளாதார சிக்கல்கள் நீக்கப்படும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வுகள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனநலம் மற்றும் நிதி வளம் அதிகரிக்கும். அடுத்ததாக மீன ராசியினரை பொறுத்தவரை இந்த மாற்றம் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை தர உள்ளது. புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாவதோடு பணியிடத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும். இவ்வாறு ரிஷபம், சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய 3 ராசிகளும் குருவின் அருளால் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்று வாழ்வில் செல்வந்தராக மாறும் வாய்ப்பை பெறப்போகின்றனர். அடுத்ததாக மீன ராசியின் லாபஸ்தானமான 11வது வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். பழைய முதலீடுகளில் இருந்து லாபங்கள் கிடைக்கும். சமூகத்தில் செல்வாக்குகள் உயரும். எதை தொட்டாலும் வெற்றி காணும் காலமாக இது அமையும். மேலும் ஒரு சட்ட போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் மற்றும் இடமாற்றம் செய்வதற்கான திட்டங்கள் வெற்றி பெறக்கூடும். புதிய திட்டங்களும் மனதில் தோன்றும். மற்றவர்களுடன் சண்டையில் ஈடுபடாமல் கவனமாக இருங்கள். இரவில் நிலைமை மேலும் மேம்படும். உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களுக்கான வாய்ப்பை வழங்குகிறது. உங்களுக்கு பிடித்தமான உணவை நீங்கள் சுவைத்து மகிழ முடியும். குறிப்பாக மீன ராசியின் 12வது வீட்டில் செவ்வாய் ராகு சேர்க்கையால் அங்ககார யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும். அவப்பெயர் ஏற்படக்கூடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதைகளை இழக்க நேரிடும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான முடிவுகளை பெற முடியாது. தேவையற்ற செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடும். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே இந்த காலத்தில் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் மீனராசியின் 11வது வீட்டுக்கு சூரியன் சென்றுள்ளார். வருமானம் மற்றும் ஆசைகளின் வீட்டிற்கு சூரியன் சென்றுள்ளதால் மீன ராசிக்காரர்கள் சூரியனின் அருளால் வருமானத்தில் உயர்வை காண்பார்கள். பல புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களின் செயல்திறனுக்கு ஏற்ப சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. முக்கியமாக சூரியனின் அருளால் நீண்ட கால ஆசைகள் இந்த காலத்தில் நிறைவடையும். அதிலும் முக்கியமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 2 குடைய செவ்வாய் பகவான் 11வது வீட்டில் உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்திற்கு அனைத்து கிரகங்களும் வந்திருக்கின்றன. வியாபாரம் தொழிலில் ஏற்றங்கள் பெறுவீர்கள். 4ஆம் இடத்திற்கு வருவதால் வேகம் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பெரும் புகழ் கிடைக்கும். புதன் பகவானும் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திற்கு வருவதால் நண்பர்கள், புதிய உறவுகள், மாமனார் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். லாபங்கள் பன்மடங்காக உயரும். மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை பார்ப்பது விசேஷமான அமைப்பாகும். இனி மீன ராசியினர் வீட்டில் சுப காரியங்கள், சுப செலவுகள் நடக்கும். புதிய விஷயங்கள் அனைத்தும் கைகூடும். 7 குடைய புதன் குரு பார்வை பெறுவதால் காதல் கைகூடும். திருமண யோகங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் பெறுவீர்கள். சுக்கிரனை குரு பார்ப்பதால் பிரிந்த தம்மதி மீண்டும் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 4-7 குடைய புதன் வீட்டில் குரு பகவான் 7இல் இருப்பதால் படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர்கல்வி, உயர் பதவிகள் கிடைக்கும். சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். 2026 உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனைகள் ஏற்படும். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் பழைய வழக்குகள், விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் வெளியே வரும். அந்த விஷயங்களில் மிக கவனமாக இருப்பதும் நல்லது. அதாவது லாபமலை 11வது வீடத்தில் கிரகங்கள் அணிவகுப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. அதேபோல் மீனராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு கொடிகட்டி பறக்கும் யோகங்கள் உண்டாகும். லாபங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கப் போகிறது. நல்ல திருப்திகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பதவிகள் வரும் நல்ல காலகட்டம். தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும். வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீர்கள். சிலருக்கு ராஜ பதவிகள் கிடைக்கும். பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் போகிறது. அரசு மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்குவது உறுதி.
பெரிய வெற்றிகளை பார்க்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. எல்லோருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறப்போகிறார்கள். மூத்த அண்ணன் அக்காக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலையை பார்ப்பது பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாரம்பரிய நோய் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருப்பது நல்லது. அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய தொழில் தடை, உத்தியோக தடை, படிப்பு தடைகள் என அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக அனுகூலங்கள் கிடைக்கும். யோக பலத்தை அதிகம் பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், நம்பிக்கைக்கான நல்ல நேரம். தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். ஜென்மசனி இருப்பதால் உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிப்பதும் நல்லது. அடிவயிறு முதல் பாதம் வரையிலான அனைத்து விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள், பல்கலைக்கழகத்தில் வேலை செய்பவர்களுக்கு என அனைவருக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தைரியமான நிறைய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். சந்தோஷம், பொருளாதாரம் இந்த இரண்டுமே உங்களுக்கு 100 அல்லது 100% நன்றாகவே இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் திரைப்படத்தில் காட்டுவது போல ஒரே நாளில் வருவது அல்ல. ஆனால் ஒரு முறை வந்தால் அது வாழ்க்கை முழுவதும் தாங்கும் வகையில் நிலைத்திருக்கும். சிறு சிறு வருமானங்கள் ஒன்று சேர்ந்து பெரும் செல்வமாக மாறும். நீங்கள் முன்பு எடுத்த சிறிய முடிவுகள், செய்த சேமிப்புகள், மறந்து போன முயற்சிகள் இப்போது தங்கமாக மாறும். நான் இவ்வளவு உயரத்திற்கு வருவேன் என்று நீங்களே நம்பாத அளவிற்கு வாழ்க்கை உங்களை மேலே தூக்கும். பணம் உங்களை மாற்றாது, ஆனால் உங்கள் வாழ்க்கை முறையை உயர்த்தும். மீனம் ராசிக்காரர்கள் பணக்காரர்களாக மாறும் போது அவர்கள் வெறும் பணக்காரர்கள் மட்டுமல்ல, மரியாதைக்குரிய மனிதர்களாக மாறுவார்கள். உங்களிடம் பணம் இருக்கும், அதே நேரத்தில் பணிவு இருக்கும். பிறரை மதிக்கும் குணம் குறையாது. இதனால் உங்கள் செல்வம் குறையாமல் அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். தேவையற்ற செலவுகள் தானாகவே நிற்கும். பணம் உங்களிடம் தங்க தொடங்கும் காலம் இது. மீனம் ராசிக்காரர்களின் வீடு வாங்கும் யோகம் வெறும் வசிப்பதற்கான வீடு அல்ல. அது உங்கள் பெயரையும் உங்கள் அடையாளத்தையும் நிலைநிறுத்தும். அந்த வீட்டை பார்த்து மற்றவர்கள் இது இவர்களுக்கு தகுந்தது என்று சொல்லும் தருணம் வரும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நிரந்தர மதிப்பும் கிடைக்கும். அந்த வீட்டில் சிரிப்பு, நிம்மதி, ஆனந்தம் நிறைந்திருக்கும். பல வருடங்களாக மனதில் வைத்த ஆசை இப்போது கண்முன்னே நிறைவேறும். மீனம் ராசிக்காரர்களுக்கு வருமானம், வாகன யோகம் வாழ்க்கை வேகத்தை மாற்றும். நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு தனி மரியாதை உங்களை சூடும். பயணங்கள் சுகமாகும். வேலை வாய்ப்புகள் விரிவாகும். குடும்பத்துடன் செலவிடும் நேரங்கள் அதிகரிக்கும். அந்த வாகனம் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் ஒரு சின்னமாக அமையும். மீனம் ராசிக்காரர்களின் தொழில் வளர்ச்சி மற்றவர்களைப் போல வேகமாக இல்லாவிட்டாலும் அடித்தளத்துடன் வளரும். ஒரு கட்டத்தில் நீங்கள் நிற்பதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் திறமை பேசத் தொடங்கும். மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை பெருகும். பெயர், புகழ், வருமானம் மூன்றும் ஒன்றாக வரும். மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பல விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு பேசாமல் இருப்பார்கள். ஆனால் இப்போது அந்த நிலை மாறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வார்கள். உங்களின் ஆலோசனைகள் கேட்கப்படும். குடும்பத்தில் இருந்த கணக்கசப்புகள் கரைந்து போகும். வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். மன அமைதி உங்களை தேடி வரும். மீனம் ராசிக்காரர்களின் உறவுகள் ஆழமானவை. வெளிப்படையாக அதிகம் பேசாவிட்டாலும் உள்ளுக்குள் மிகுந்த அன்பை வைத்திருப்பார்கள். இப்போது அந்த அன்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர் வாழ்க்கையில் நிலை பெறுவார். திருமண வாழ்க்கை இனிமையாக மாறும். தனிமை உணர்வு நீங்கும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நல்ல நிகழ்வுகள் எந்த முன்னெடுப்பும் இல்லாமல் நடக்கும். திடீர் வாய்ப்பு, திடீர் உதவி, திடீர் முன்னேற்றம் இவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தின் அடையாளம். நீங்கள் நினைக்காத வழியில் வெற்றி உங்களை தேடி வரும். அந்த தருணங்களில் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு மேலிருந்து ஒரு பாதுகாப்பு கவசம் இருப்பது போல வாழ்க்கை இயங்கும். பெரிய ஆபத்துக்கள் அருகில் வந்தாலும் கடைசி நிமிடத்தில் நீங்கள் தப்பிப்பீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். உங்கள் மனம் சத்தமாகவும் இருக்கும் வரை தெய்வ அனுகூலம் உங்களை விட்டு விலகாது. நீங்கள் பொறுமையாக காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. வாழ்க்கை உங்களை சோதித்தது, உங்களை உயர்த்தவே. இப்போது அந்த உயர்வு தொடங்குகிறது. பொருளாதாரம், குடும்பம், மரியாதை, மன நிம்மதி அனைத்தும் ஒரே நேரத்தில் சமநிலையாக வரும். இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உச்சம். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்று மனதுக்குள் உடைந்து போன காலம் இருந்திருக்கும். ஆனால் அந்த காலம் முடிவுக்கு வருகிறது. இனி நடப்பவை அனைத்தும் மெதுவாக இருந்தாலும் உறுதியான மாற்றங்களாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக அமையும். தவறான மனிதர்கள் விலகி தேவையான மனிதர்கள் நெருங்குவார்கள். வாழ்க்கை உங்களை எதிர்த்து நின்றது போல தோன்றிய நாட்கள் இப்போது உங்களுக்கு துணையாக மாறும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷம் உண்டு. அவர்கள் தேடி போகாத பணம் கூட ஒரு கட்டத்தில் அவர்களை தேடி வரும். பழைய வேலை, பழைய தொடர்பு, முன்பு செய்த உதவி இவை அனைத்தும் பணமாகவும் வாய்ப்பாகவும் திரும்பும். கூடுதல் வருமானம் உருவாகும். ஒரே வருமானத்தில் சிக்கியிருந்த நிலை மாறி பல வழிகளில் பணப்புழக்கம் தொடங்கும். பணம் பற்றிய பயம் மனதிலிருந்து வெளியேறத் தொடங்கும்.
மீனம் ராசிக்காரர்கள் பணம் வந்தாலும் அதை வைத்துக்கொள்ள தெரியாமல் தவித்த காலம் இருக்கும். ஆனால் இப்போது அந்த நிலை மாறும். சேமிப்பு மீது கவனம் வரும். நிலம், வீடு, தங்கம், நீண்ட கால முதலீடு போன்ற விஷயங்களில் சரியான முடிவுகள் எடுக்கப்படும். இது திடீர் லாபத்திற்கான காலமல்ல, நிரந்தர பாதுகாப்புக்கான காலம். உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக மாறும். மீனம் ராசிக்காரர்கள் வேலை இடத்தில் அதிகம் பேசாமல் அதிகம் வேலை செய்வார்கள். அதனால் பல நேரங்களில் உங்கள் உழைப்பு கவனிக்கப்படாமல் போனது. ஆனால் இனி அப்படி இல்லை. மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்வார்கள். பொறுப்பு அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு எடை வரும். வேலை இடத்தில் உங்கள் பெயர் நம்பிக்கையின் அடையாளமாகவே மாறும். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன வலிமை. வெளியில் மென்மையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் நீங்கள் எதையும் தாங்கும் சக்தி கொண்டவர்கள். இப்போது அந்த சக்தி வெளிப்படும். பயம் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வேரூன்றி நிற்கும். மனம் உறுதியானால் வாழ்க்கை தானாகவே சரியாகும். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு தொலைதூர வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். வெளிநாடு, வேறு நகரம், வேறு மாநிலம், இப்படி புதிய இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வேலை, தொழில் அல்லது கல்வி தொடர்பான பயணம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பயணம் உங்கள் பார்வைகளையும் வாழ்க்கை இலக்கையும் மாற்றும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.